எப்படி தமிழ் தேசிய அரசியலில் வந்து ஒரு 4% வாக்குகள் வந்து இப்போ இருக்கோ அது மாதிரி 4லேருந்து ஒரு 6% 8% இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. விஜய் அவர்கள் அரசியல் வந்து வெற்றி பெற்ற உடனே எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஆசை வந்துட்டு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் பண்ணாமல வர போறான்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு பிஜேபியோட ஒரு சப்போர்ட்டராக தான் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்ஸ் போனாலும் இன்னைக்கு வந்து தனுஷ் அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா வந்து தனுஷ் அவர் வந்து அரசியலுக்கு வரலாம் வராமையும் போகலாம், பட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு டாக் வந்து பேசியிருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களோட பையன் வருவாரா தனுஷ் வருவாரான்னு. அது நம்ம சொல்ல முடியாது, அவன் என் பையனும் வரலாம் என்னோட பேரனும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய இப்போ தனுஷ் அவர்களுடைய ஐடியா என்னவா இருக்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வந்து மக்கள் கிட்ட ஈடுபடுதுன்னா, அவர் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராவே நலத்திட்டங்கள் ஃபேன்ஸ் மீட்லாம் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா. ஸோ இப்போ எல்லா ஆடியோ லஞ்சனையும் வெளில வெட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து இப்போ ரஜினி வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவார், தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர்கள் வந்தாங்க 2 பேரும் இல்லை 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலைங்கிறவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்கள்கிட்ட அறியப்பட்டார். அவர் வந்து ஒரு அரசியல் எப்படி அரசியல் எடுக்கணும், இங்க திமுக அதிமுகவை எதிர்கொள்றதுக்கு எப்படி ஒரு அரசியல். ஏன்னா பிஜேபி இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலை தாண்டி தான் அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் முன்னெடுத்தாரு. அவர் அக்ரெசிவா வந்து திமுகவை டார்கெட் பண்றது, இங்க வந்து அதிமுகவை அடிக்கிறது. ஏன்னா 2021 மற்ற தேர்தலெல்லாம் வந்து பிஜேபி என்ன பண்ணோம்னா திமுக அட்டாக் பண்ணோம். 2024 என்ன பண்ணுச்சுன்னா அதிமுக ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணுச்சு. 2 கட்சியுமே அவங்க எதிர்த்தாங்க. இன்னைக்கு தாவேக்காவும் எதிர்ப்பாங்க, ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்காவும் எதிர்ப்பாங்க. அப்ப அக்ரெசிவா இருக்கும்போது அண்ணாமலை ஒரு பெரிய லீடராகவும் அவருக்கு சினிமா சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டா மேபி வந்தார்னா, அந்த ஒரு நிலைப்பாட்டுல தனுஷ் வந்தார்னா அப்படிதான் இருக்க வாய்ப்பு. ஆன்மீகம் தான் இருக்கிறாரு, ஓம் நம சிவாய் சொல்றாரு. இல்ல அவர் வந்து பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஐடியாலஜி யார் எடுத்தாலும் அது வந்து ஒரு பின்னடைவான ஒரு நிலைப்பாடு தான். அது வந்து ஒரு தேசிய அளவுல பிஜேபி தேசிய அளவுல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான ஒரு மவுஸ் இருக்குமே. இதனால இப்போ இவங்க 2 பேர் வராங்க, இல்ல யாராச்சும் ஒரு ஆள் வராங்கனாலுமே தாவேக்காவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நெருக்கடி இருக்கு. ஏன்னா இப்போ திமுக வந்து தாவேக்கா வந்து டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சு எல்லா இடங்களையுமே. அதிமுக சுத்தம் 100 தொகுதியுமே டெபாசிட் போயிருச்சு. பிஜேபி மற்ற எந்த கட்சியுமே பெருசா எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஒருவேளை இவங்க அண்ணாமலையோ தனுஷோ இல்லை ரஜினியோ சம்திங் யாராச்சும் ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய அலைன்ஸா பண்றாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டிஎம்கே வந்து சீன்ல இருக்காதும் போது விஜய்க்கு ஆப்போசிட் இவங்க இருக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. ஏன்னா தாவேக தலைவர் அவர்களுடைய அரசியல் என்னன்னா, விஜய் அவர்களோட அரசியல் என்னன்னா அனைத்து மக்களுக்கான அரசியல். நீங்க வந்து ஒரு சமூகத்துக்கான அரசியல் இல்லைன்னா இந்த மக்களுக்கான அரசியல், இந்த கம்யூனிட்டி, இந்த மதம், இந்த சாதிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மதசார்பற்ற அரசியல் அப்படிங்கிறதுனால இப்போ நீ கூட்டணியில வந்திருக்கக்கூடிய கட்சியை பார்த்தீங்கன்னா விசிகா வந்திருக்கு, அது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு முஸ்லீம் லீக் வந்திருக்கு, ஐயுஎம்எல் வந்திருக்கு. ஐயுஎம்எல் வந்து இஸ்லாமிய சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க, அவங்க இடதுசாரி அரசியல். இப்படி இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே வந்து ஒரு பிஜேபி இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்.